வணக்கம் மக்களே. சொல்றா வணக்கம் மக்களே. வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா குமுளியில கண்ணகி கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அது வருஷத்துல ஒரு நாள் சித்திரை 1ஆம் தேதி மட்டும்தான் திறப்பாங்களாம். பௌர்ணமி சரி ஓகேறான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் திறப்பாங்களாம். ஸோ அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். என்னென்ன அட்ராசிட்டிஸ் இது எடுத்து அப்புறமா சொல்கிறேன். பாய். எல்லாமே பக்கத்தாக்குங்களா? அவ்வளோ சரி ப்ரஷ்லாம் பண்ணிட்டு ஜீப்புக்கு போய் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா சரி இவ்வளோதானே கூட்டம்னு போய் நின்னோம். ஆனால் தம்பி இது கூட்டம் இல்லை, பின்னாடி போய் நில்லுங்கன்னாங்க. நடந்தோம் பாருங்க. மேல போயிட்டு எங்களால இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ண முடியாது. அதனால நாங்க வெளியே போயிடலாம் இருக்கோம். வரமாட்டேங்குதுப்பா. இந்த வாட்டி கண்ணகி எதிர்பாராத விதமா இந்த தடவை கண்ணகி சாமியை பார்க்க முடியல. சரி கண்ணகியை பார்க்க முடியல. அலைகடலிட திரண்டினால் ஸோ அதனால் இந்த ட்ரிப்பை வந்து பிரேக் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நான் சத்திய சோதனைடாடி. அதை கூட பார்த்துடலாம் போல. சரி இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு யோசித்தோம். அதுக்கப்புறம் ஆரம்பித்த ட்ரிப்பை அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணாமல் போகிறது சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரிப்பை வேறு லொக்கேஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். மங்களாதேவி கண்ணகி கோயிலுக்கு போகலான்னு பார்த்து ஃபைனலாக எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே பேசணும்டா, ஏதோ பேச தாண்டா வரும். அவங்களாம் எப்படி பண்ணுறானுங்க மற்றவனுங்களாம். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போக போக தான் வரும். எடுத்தோடனே அப்படியே பூம் ஆக முடியும். ஸோ அடுத்து நம்ம போகிற இடம் எதுன்னு அது பேர் என்ன சொன்னேன் மறந்துட்டேன். கல்வேரி மவுண்ட். கல்வேரி மவுண்ட் போகிறோம். அங்கே ஏதாவது நல்ல லொக்கேஷன்ஸ் இருந்தால் எடுத்து போட ட்ரை பண்ணுறோம். எனக்கே யோசிச்சிருக்கியா என்ன அதுனா எவ்வளோ காஸ்ட்லியான பிளான்ட், அதுக்கு போய் ஏலக்கான்னு வச்சிருக்காங்க. ஓ இப்பதான் உனக்கு புரியுது. இப்பதான் டியூப் லைட் ராணி டக்கு புரியல. இதுக்கு போயிட்டேன்னா வாகமன் லைன் போயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் டி எஸ்டேட்டா இருக்கும். இந்த ஜோன்ல அது டி எஸ்டேட் ஜோன். மற்ற எல்லாமே குமுளி மூணாருக்கு கீழே இருக்கிற அந்த ஜோன் இருக்குல்ல, மூணார் போயிட்டா டி எஸ்டேட், அந்த ஆல்டினரி போயிட்டா அதுக்கு மிட் லெவல் இருக்கு பத்தியா, அங்க ஃபுல்லாவே இலக்கா தான் இருக்கும். போடி தானே உனக்கு வந்து கேபிட்டல் ஃபார் இது காடமம் கேபிட்டல் அது இருக்கும்ல, அதுக்கு காடமம் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்ற மாதிரி இருக்கும். இந்தியால சேல் ரேட் ஃபிக்ஸ் பண்றதே போடியில தான். ஓகே. ஏலக்காய் ஆமா, ஏலக்காய் எவ்வளவு ரேட் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல, அதுவே வந்துட்டு போடி தான் வந்துட்டு. ஆமா ஆமா, அவள் தமிழ்நாடு இல்ல இந்தியாவுக்கே வந்துட்டு. இந்தியாவுக்கே பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு போடிக்கு அப்பவே ட்ரெயின் போட்டு வச்சிருந்தோம். காரணம் ஏலக்காவை தூக்கிட்டு போறதுக்கு. எல்லா வளத்தையும் கொள்ளடிக்கிறதுக்கு ட்ரெயின் ரூட் போட்டு வச்சிருக்கான். அந்த கரெக்டா அந்த மாடரேட்டான ஜோன் அது வந்துட்டு. என்னன்னா ஃபெஸ்டிவலா இருக்கலாம். ஓ அந்த சித்திரன்றதுனால. சித்ரா பௌர்ணமி. கல்வேரி மவுண்ட் வந்தாச்சு. இந்த வியூவை பாருங்களேன், வார்த்தையே இல்லை.
த ஆர்க் அப்படின்ற ஒரு காட்டேஜில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஆக்சுவலாக கல்வேரி மவுண்ட் மேலேயே தங்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். கடைசியில் ஆனால் எங்களுக்கு இடம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்களே தான் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த காட்டேஜை. நல்லா சூப்பராக லக்ஸரியாகவே இருந்துச்சு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். அப்படியே வெளியே லொக்கேஷன், நாங்கள் போன டைமில் மழை, சீரியஸ்லி இட்ஸ் லைக் எ ஹெவன் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளம்பிட்டோம். வர வழியில் இந்த ஆற்றை பார்த்துட்டோம். ஆற்றை பார்த்துட்டு எப்படி குளிக்காமல் இருந்தால் கரெக்டாக இருக்காதுல்ல. அடுத்து நாங்கள் போயிட்டுருக்கிற இடம் தான் போடிமெட்டு. அந்த இடத்த வார்த்தையால் சொல்கிறத விட விஷுவலாக நீங்கள் பாருங்கள். அப்படியே அருவி மாதிரி மிஸ்ட்டு வந்து மலையிலேருந்து வலிஞ்சு வருது. இதோட இந்த ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு சென்னை கிளம்பிட்டோம். சென்னைக்கு வரப்போ நாங்கள் அப்படியே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு புன்னகை வருவதனாலே மலரோ மலரோ எதுவோ நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. நீதிப்பவன் ஏமாளி, அவர் வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியில் உள்ள ஆயுதம் எதற்கு, போர்ப்படைகள் கோடல் எதற்கு, பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு.